வணக்கம் அவர்களே. நான் உங்கள் கண்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃபோன் வந்து 43 வச்சு சர்வீஸ் பண்ணிருக்கு. இது வந்து ஏற்கனவே இதுக்கு முதல்ல ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதே பண்ணி ரெடி ஆகலைன்னு சொல்லி தந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல்லே வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் ஃபுல்லாக இந்த காசுலாம் எடுத்து விட்டுட்டு சும்மா ஒரு டேப் மாதிரி வச்சு ஒட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவும் வந்து இந்த ஸ்டிப்பு முதல்கொண்டு மாறிடக்கூடாதுன்னு சொல்லி நேம்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதோட மதர் போர்டு, இதோட எல்டி போர்டு, டி கார்ட் போர்டு, இதில் வந்து பிஓஇ பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் நம்பர் வந்து என்னென்னா, இதோட மாடல் நம்பர் வந்து KLV 43W 662F. இப்போ வந்து இதை பிரித்து நம்ம லேபில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த பேனல் ரெடி ஆகுமா ஆகாதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். நம்ம இந்த சோனி டிவியோட டிஸ்பிளேவை எடுத்து நம்ம லேபில் சர்வீஸ் டேபிளில் ஏற்றிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு காப்பு ஏற்கனவே காமிச்ச மாதிரி இந்த இடத்துல பூராமே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தா தெரியும், டேப்பை வச்சு கிழிச்சிட்டு தானா ஒட்டி இருக்காங்க. அதனால இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துடைச்சிட்டே இருக்கு பாருங்க. இது அது போக இன்னொன்று என்னென்னா வந்து அந்த சைடு ஸ்கோப்பை பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து ட்ராக்லாம் உள்ளுக்குள்ள வந்து கட் ஆயிருச்சு, பிச்சு எடுத்துட்டாங்க, கையிலேயே பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இந்த காஃபை மாற்றி ட்ரை பண்ணி பார்ப்போம், ரெடி ஆகுதா என்னன்றதை. ஃபுல்லாக டேப்பை வச்சு ஒட்டி, இதுக்கு மேலே ஒரு டேப்பை வச்சு ஒட்டி இது பண்ணியிருக்காங்க. சரிங்க, இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி ஃப்ளோயர் வச்சு எடுத்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். லோ ஹீட்டில் எடுக்கணும். சும்மா வெறுமனே கையிலேருந்து பிச்சுட்டோம்னா இந்த ராக் வந்து கட் ஆயிடும். இப்போ நம்ம அந்த கிளாஸ் சைடு க்ளீன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாக அந்த ட்ராக்கே வந்து கட் ஆயிடுச்சு பாருங்கள், சுரண்டி எடுத்துட்டாங்க. இப்போ புது காப்பு ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னன்றதை பார்ப்போம். இப்போ வந்து புது காப்பு மாற்றிட்டோம். அந்த 2 ட்ராக் மட்டும் கட் ஆகி தான் இருக்குது. அதனால வந்து வோல்டேஜ் வந்து மெயினான அந்த விஜிஎல் விஜிஹெச்சோட வோல்டேஜ் போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சிக்னல்ஸ்லாம் உள்ளே போகிறதுனால ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த காஃபு வந்து மாற்றிட்டோம். நியூ காஃபு சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணி இப்போ படம் வந்து கிளியராக இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு ட்ராக் கட் ஆனது வந்து கொஞ்சம் லைஃப் கம்மியாக தான் இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல இந்த டாப்பில் வந்து ஒரு மாதிரி லைன் வந்துச்சு. இந்த ஓரத்தில் பூராமே ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி வந்துச்சு. இப்போ அது பூராமே சரியாயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம டிவியில் ஏற்றி செக் பண்ணி பார்ப்போம். சார் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த டிஸ்பிளே ரெடி பண்ணது வந்து இப்போ டிவியில் ஃபிட் பண்ணிட்டோம். காஃபி புதுசு மாற்றியாச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணுப்பா. பாருங்க, இன்னும் கரெக்டாக வந்துருச்சு. நம்ம வீடியோ கொடுத்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே உங்களே, இந்த வீடியோ ஒரு நேரமாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.